முதுவலி இருக்கும்போதும் முட்டி வலி இருக்கும்போதும் வாக்கிங் போகலாமா? இது மில்லியன் டாலர் கேள்விங்க. எங்கள் பேஷண்ட்ஸ் எல்லாரும் கேட்பாங்க. முட்டி வலிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. சார் நான் வாக்கிங் போகலாமா? எனக்கு சுகர் இருக்குது. முதுகுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. சார் நான் வாக்கிங் போகலாமா? எனக்கு சுகர் இருக்குது. வாக்கிங் போனால் தான் எனக்கு வந்து அந்த சுகர் குறையும். வாக்கிங் நான் கண்டிப்பாக போகணுமா? அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. வாக்கிங் போகிறது கண்டிப்பாக தேவைங்க. சுகருக்கு வந்து அது ஒரு பெஸ்ட் ஆக்டிவிட்டி. அது வந்து நான் தப்பு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முட்டி வலி இருக்கும்போதும் இல்லை முதுவலி இருக்கும்போதும் உங்கள் பாடி வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரைக்கில் இருக்குது. நான் வேலை செய்ய மாட்டேன்னு அங்கே ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா லோட் ஆஃப் ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது அது இன்னும் பிரச்சனை தாங்க பண்ணும். எப்போவுமே முதுவலி இருக்கும்போதும் முட்டி வலி இருக்கும்போதும், அதாவது வலி உபாதை இருக்கும்போது வாக்கிங் பண்ணுறதை தவிர்ப்பது நல்லதுங்க. ஏன்னா ஆல்ரெடி அது ஸ்ட்ரெயினாக இருக்குது, ஆல்ரெடி அது இரிட்டேட்டாக இருக்குது. அந்த ஸ்டேஜில் கொண்டு போய் ஓவர்லோட் கொடுத்து இன்னும் நடப்பீங்க. ஒரு 30 மினிட்ஸ் ஆர் 45 மினிட்ஸ் நீங்கள் வாக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பெயின் ஆனது அக்ரவேட் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு கிளினிக்கில் போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க. அதுக்குள்ள ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டோ அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் கொண்டு போய் இந்த வாக்கிங்கும் பண்ணிட்டு அது ஃப்ளேர் ஆகும். நீங்கள் கிளினிக்கில் போய் சொல்லணும், நான் 5 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் சார், வலியே குறையல அப்படின்னா பிரச்சனை நம்ம இங்கே வாக்கிங் போகிறது. அதை நீங்கள் தெரபிஸ்ட்டை சொல்லியிருக்க மாட்டீங்க. தட் காசஸ் த ப்ராப்ளம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் முட்டி வலி இருக்கா, பேக் பெயின் இருக்கா, அதை முதல்ல சார்ட் அவுட் பண்ணுங்கள். அதை நல்லிஃபை பண்ணி அதை நார்மல்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாக்கிங் போங்க. அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முட்டி வலி முதுவலி இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.